கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் கடந்த 3 மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படிக்கு கர்த்தர் செய்த மகிமையான காரியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இப்பொழுது நம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வாக்குத்தத்த ஆராதனையின் மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த 3 மாதம் முழுவதுமே நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் செய்து இந்த புதிய மாதமாகிய ஏப்ரல் மாதத்தை நீர் காண கொடுத்த தயவுக்காக கர்த்தருக்கு நாங்கள் துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரை எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தமாய் நீர் காயப்பட்டு எங்களுக்காகவே நீர் உயிரோடு கூட எழுந்து எங்களை ரட்சிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருடைய பாதத்தில். இப்பொழுதும் ஐயா உம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் இணைந்து கர்த்தருடைய பாதத்தில் வந்து ஆண்டவராகிய கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வேண்டும் என்று வாஞ்சையோடு தாகத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் இடைப்படும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை தகப்பனே. சகலமும் உமக்கு முன்பதாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. எங்களுடைய போக்கை அறிந்திருக்கிறீர், வரத்தை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய இருதயத்தினுடைய வேதனைகள் பாரங்கள் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் உமக்கு முன்பதாக வெளியரங்கமாய் இருக்கிறதே தகப்பனே. தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து வந்ததை போல எங்களை சுமந்து கொண்டு வந்து எங்களை நடக்க பண்ணின எங்கள் பரம தேவனே, ஆவியானவரே நீங்கள் வெளிப்படுங்கப்பா. எங்கள் இருதயத்திற்கு ஏற்ற தேவ வசனத்தை நீங்கள் தாசன் மூலமாக பேசுவீரே. கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டும் ஐயா. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையர்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும்படிக்கு நாங்கள் வேதத்தில் அறிந்திராத ரகசியங்கள் உண்டு அப்பா. இதுவரையிலும் நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திற்கு வேத வசனம் அவசியமோ அதை தேவதாசன் மூலமாக ஆவிக்குரியவைகளோடு கூட நீங்கள் சம்மதப்படுத்தி நீங்க வெளிப்படும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற தாசனையும் விசேஷித்த தேவாவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினாலும் நிறைத்து உம்முடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நீங்க இடைப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். பேசுகிற தாசனை நீர் பலப்படுத்துவீராக. அதே போல கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும் லீதியாளின் இருதயம் எப்படி திறக்கப்பட்ட இருதயத்தில் அது 30, 60, 100 நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் பலன் கொடுத்து ஒவ்வொருடைய இருதயங்களிலும் பரிசுத்தரே நீங்க கிரியை செய்தருளுவீராக. எல்லா தடைகளையும் நீங்க மாற்றுங்கப்பா. தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய தாகம் தீர்க்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. பாடல் வேளையிலும் உம்மை விடுதலையோடு கூட உம்மை பாடி நாங்கள் ஆராதனை செய்யணும் ஐயா. அதே போல வேதவாசிப்பின் பகுதியிலும் அப்பா நீங்க உம்முடைய பிள்ளையை எடுத்து பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று வல்லமை உள்ள கருவியாய் பயன்படுத்தி நீங்க மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனை நிறைவிலே ஆண்டவராகிய கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று ஜனங்கள் ஒவ்வொருவரும் திருப்தி அடையும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. எல்லாவற்றிலும் நாமத்தை மாத்திர நீர் மகிமைப்படுத்தும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்திலே இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஒர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்கள் சார்பாக அன்பாய் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். மற்றொரு லெந்து காலங்களை காணும்படியாக ஆண்டவர் பாடுபட்ட வாரத்தினை அனுசரிக்கும்படியான கிருபையை தேவன் தந்திருக்கிறார். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்போம். ஆண்டவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவு எவ்வளவு பெரியது சுவாமி. ஆண்டவரே, தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறீரே ஆண்டவரே, உயர்த்தி இருக்கிறீரே ஆண்டவரே. எனக்காக சிலுவையில் ஜீவனை தந்திருக்கிறீரே ஆண்டவரே.
வெற்றி சிறந்திருக்கிறீரே ஆண்டவரே. அந்த அன்பை எண்ணி நமக்காக ஜீவன் தந்த அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உயிருள்ளவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு புதிய பாடலை ஒன்றை பாடுவோம். உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் செய்த நன்மைகளை நினைத்து சேர்ந்து பாடுவோம். ஆச்சரியமான காரியங்களை நம் வாழ்வில் செய்கிற ஆண்டவர். இந்த காரியம் நமக்கு நடக்காது என்று எதிர்பார்த்திருக்கும் பொழுது ஆண்டவர் அதை செய்து நம்மை வழி நடத்துகிறவர். உற்சாகமை பாடுவோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கும் எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கும் எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கின்ற முடிவுகளை நம் வாழ்வில் அளிக்கின்ற ஆண்டவர். எதிர்காலத்தின் வழி எறியாமல் இருக்கும் பொழுது, அலைந்து திரியும் பொழுது நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்கிற ஆண்டவர். எவ்வளவு மேன்மையான ஒரு கடவுள். உற்சாகமாய் பாடுவோம், அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவோம். தேவன் அவரை துதிப்பதற்கு தந்த வாய்ப்பாக எண்ணி பயன்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். சேர்ந்து ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. மனிதன் எந்த சூழ்நிலையில் இவன் சரிக்கு விழுவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பான். நம் முகத்திற்கு முன்பாக நன்றாக பேசுவான். ஆனால் நம் முகத்திற்கு பின்பு நம்மை பற்றி குறைகளை குற்றங்களை வீசி எறிந்து குறை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதன். ஆனால் சறுக்களிலும் கண்ணீரிலும்
விழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அழகாய் தூக்கி எடுக்கிறார். சொந்த சாயலிலே உருவாக்கிய ஆண்டவர் மண் பானையை வணைகின்ற குயவனை போல நம்மை வணைந்து உருவாக்கி இருக்கிறார். சேர்ந்து பார்ப்போம். சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கும் எல்வளவும் நான் தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. அன்புக்குரியவர்களே, இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளிலே வேரூன்றும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனி தருகின்ற வாழ்வை தர வல்லவராயிருக்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அவரிலே வேரூன்ற வேண்டும். மண் வேரை இறுக பற்றி கொள்ளும் பொழுது பலன் தருவது போல ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் பலன் தந்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அற்புதங்களை நம் வாழ்வில் நடப்பிப்பதற்கு ஏற்றவராயிருக்கிறார். மற்றொரு பாடலை பாடுவோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமா? சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி
சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தவறி விழுகின்ற நேரங்களிலே, ஏற்ற காலங்களிலே தூக்கி சுமக்கிற ஆண்டவர், சோர்ந்திடாமல் காக்கின்ற அன்பு நிறைந்த ஆண்டவர், கிருபைகளை தந்து விழுந்திடாமல் காக்கக்கூடிய ஆண்டவர். முதலாம் சரணத்தின் வார்த்தைகள் இவ்வாறு சொல்கிறது. அந்த மாண்பை எண்ணி உற்சாகமாய் பாடும். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உம்மை மறப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். இந்த பாடலின் 2ஆம் சரணம் இவ்வாறு சொல்கிறது. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல நீர் தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். இந்த நாட்களிலே தாயும் தகப்பனும் பெற்ற பிள்ளைகளை கண்டுக்கிறாமல் இருக்கலாம். ஆனால் நாசியிலே சுவாசம் தந்து ஜீவன் தந்த ஆண்டவர் நம்மை தேற்ற வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? என் வாழ்நாள்
ஈடாகுமோ? என் வாழ்நாள் ஈடாகுமோ? வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 55வது சங்கீதம், வசனங்கள் 16 முதல் 23 வரை. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததனால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். அவன் தன்னோடே சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பியிருக்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பாடினோம். சிறிது நேரம் அவரை ஆராதனை செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். வசனம் அழகாய் சொல்கிறது, நாங்கள் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த நாட்களில் எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வேதனைகள், கண்ணீர், கவலை, நாடுகளுக்குள்ளாக போர் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள், என்ன நேரம் எது நடக்கும் என்று யூகிக்க முடியாத ஒரு நிலைமை. ஒரே வழி ஆண்டவர் மாத்திரமே. இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே இந்த காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழ வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உள்ளத்திலே பிரவேசிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவரே, வாரும் சுவாமி, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் செய்த தப்பிதங்களுக்கு தக்க தண்டனை எனக்கு கொடுத்தால் என்னால் தாங்க இயலாத ஆண்டவரே. உண்மையின்றி எனக்கு வேறு வழி இல்லை சுவாமி என்று அர்ப்பணிப்புணர்வோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோடு வெறுமையாய் அர்ப்பணித்து சேர்ந்து பாடுவோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. இந்த 2026ஆம் ஆண்டிலே 3 மாதங்கள் எவ்வாறு கடந்து சென்றது என்று ஒரு இமைப்பொழுது சென்றது போல் நமக்கு தோன்றுகிறது. ஆனால் இந்த போர் மேகங்கள் சூழ்நிலை கடைசி நாட்கள், ஆண்டோடைய வருகை நாட்களை நமக்கு நினைவு கூறும்படியாக அமைகிறது. ஆண்டோடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை தயாராக இருக்கிறதா? ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க என்று அர்ப்பணிப்புணர்வோடு பாடுவோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா.
அப்பா, உம் கண்களில் எங்களுக்கு கிருபை வேண்டுமே சுவாமி. எங்கள் அருகே நீர் வேண்டும் சுவாமி. நீர் இருந்தால் என்னுடைய பாவ வாழ்க்கை மாறிவிடுமே. பரலோகத்தை நான் காண வேண்டும் என்றால் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவம் ஒழிய வேண்டுமே சுவாமி. பரிசுத்தத்தால் நான் நிறைந்திருக்க வேண்டுமே. நீர் தந்த பரிசுத்தத்தை நான் வாழ்க்கையிலே சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமே என்று சொல்லி ஜபசிந்தையோடு பாடுவோம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் நான் ஒரு அருக வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நீர் மன்னித்து விட்டீர் என்ற நிச்சயம் எனக்குள்ளாக வந்திருக்கிறது சுவாமி. இந்த காணொளியை பார்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விலகாத பிரியாத நேசரே, உம்முடைய சமூகம் அதுதானே எங்களுக்கு நிரந்தரம். இந்த உலக வாழ்வு எங்களுக்கு நிரந்தரம் இல்லையே சுவாமி. உம்முடைய சமூகம் எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய இல்லத்திலே ஆளுகை செய்யட்டுமே என்று சொல்லி எல்லாம் சமர்த்தி பாடுவோம். விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாதவும் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. அர்ப்பணிப்போடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 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 ஆண்டவருடைய பாதத்தில் வெறுமே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வேளையிலும் கூட கண்ணீரோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அடுத்து வரப்போகிற செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. செய்தியை கவனமாய் கேளுங்கள். செய்தி தருகிற அடியாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணொளிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரை தோத்தரித்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து, இந்த உயிரத்திலிருந்து ஆண்டவரை ஆராதித்து விட்டு நாம் இந்த ஆராதனை வேளை நிறைவு செய்வோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே,
ஆராதனை செய்கிறோம். அர்ப்பணிப்போடு ஜபத்தோடு. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்த ஆண்டவர், வெற்றி சிறந்த ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி சிறக்க வேண்டுமே சுவாமி. காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உடைய கிருபை வேண்டுமே சுவாமி. வேதனையை மாற்றுங்க, கண்ணீரை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாதத்தின் 1ஆம் தேதி மாலை வேளையிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உயிர்த்தெழுந்த நாளை காணவிருக்கின்ற நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்க, தரிசிக்க, ஏற்றுக்கொள்ள ஒத்த மனமுள்ளவர்களாக எங்களுடைய உள்ளத்தை திறந்து தர கிருபை தாங்க. மீதியான நேரத்தை தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணியைப் போல காத்து வழிநடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்திலும் 1ஆம் தேதி இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை பாடி ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் அழைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாய் மன்னவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையாய் மன்னவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர
நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, நம் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் அழைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீங்க கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த 1ஆம் தேதி இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம். வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. எங்களிடத்தில் நீர் என்ன எதிர்பார்க்கின்றீர், எங்களிடத்தில் என்ன குறை இருக்கின்றது என்பதை நீர் எங்களுக்கு ஆண்டவரே அறிவுறுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேத வசனத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படுவீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற வசனத்தின்படி நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை நீர் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 55:17 வாசிக்க கேட்போம். 55வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். வேதம் சொல்லுகின்றது, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபிக்கக்கூடிய அந்த சத்தத்தை கேட்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. சங்கீதம் 66:19 எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தேவன் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. வாசிக்கலாம். சங்கீதம் 66:19 வாசிக்க கேட்போம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், நாம் ஜெபிக்கக்கூடிய சத்தம். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நாம் வெளியே சத்தம் கேட்காவிட்டாலும் கூட மனதுக்குள்ளாகவே நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம ஜெபிக்கக்கூடிய சத்தத்தை அவரால் கேட்க முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்கக்கூடியவர் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. இந்த நாளில் இந்த சங்கீதம் 55:17 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அந்தி சந்தி மத்தியான வேளை என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது காலை மாலை மதியம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, அந்தி சந்தி மத்தியான வேளை என்று சொன்னால் காலையிலும் மாலையிலும் அல்லது இரவிலும், காலையிலும் இரவிலும் மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. காலையிலே நம்ம ஜெபிக்கின்றோம், நம்முடைய ஜெபிக்கக்கூடிய சத்தத்தை ஆண்டவர் கேட்கின்றார். இரவிலும் நம்ம ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றது. இரவில் நாம் படுக்கைக்கு போகும் முன்பதாக தனியாகவோ குடும்பமாகவோ நம்ம ஜெபிக்கின்றோம். அந்த ஜெபிக்கக்கூடிய சத்தத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கின்றார். இந்த மத்தியான வேளையிலே நம்ம ஜெபிக்கின்றோமா? எனக்கு அருமையானவர்களே, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று இந்த வசனத்திலே சொல்லி இருக்கின்றதே. நம்ம காலையிலே ஜெபிக்கின்றோம், மாலை அல்லது இரவிலே நம்ம ஜெபிக்கின்றோம். ஆனால் இந்த மத்தியான வேளையிலே அநேக வேளைகளில் நாம் இந்த ஜெபத்தை தவிர்த்து விடுகின்றோம். பொதுவாக இந்த மத்தியான வேளையில் ஜெபிக்கக்கூடிய பழக்கம் அநேகருக்கு இருப்பது கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்திலே இந்த மத்தியான ஜெபத்தை குறித்து கொடுத்திருக்கின்றதா என்று சொல்லி நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்த பொழுது ஆச்சரியமான காரியமாக இருந்தது.
காலையிலே ஜெபிக்கக்கூடியது வேதத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதிகாலை ஜெபத்தை கொடுத்து வேதம் சொல்லுகின்றது. அதே போல இரவிலே ஜெபிக்கக்கூடிய ஜெபம், அந்த மாலை வேளையிலே ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை குறித்தும் வேதத்திலே நம்ம பார்க்க முடியும். அதே போல இந்த மத்தியான வேளையிலே ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை குறித்தும் வேதம் சொல்லுகின்றது. ஆனால் இந்த மத்தியானம் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப வேளை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கின்றது. என கருமையானவர்களே, காரணம் என்னவென்றால் அநேக வேளைகளில் நம்ம என்ன நினைக்கின்றோம், காலையில் நம்ம ஜெபிக்கின்றோம், இரவில் நம்ம ஜெபிக்கின்றோம், போதும் என்று நம்ம நினைக்கின்றோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த மத்தியான வேளையிலே ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்துக்கு ஆண்டவராகிய கர்த்தர் பதில் கொடுக்கின்றத வேதத்தில் சில சம்பவங்கள் மூலமாக நம்மால பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு நீங்களும் நானும் எனக்கு அருமையானவர்களே, மத்தியான வேளையே ஆண்டவராகிய கர்த்தர் மத்தியான வேளையை நம் ஆண்டவராகிய கர்த்தருக்கு கொடுக்க முடியும். தானியேலை பொறுத்த மட்டில் அவன் தினமும் 3 வேளை ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, 3 வேளை ஜெபிக்கக்கூடிய பழக்கம் தானியேலிடத்தில் இருந்திருக்கின்றது என்று சொன்னால், அந்தி சந்தி மத்தியான வேளையில் அவன் தேவனை நோக்கி அவன் முறையிட்டு இருக்கின்றான். அவனுடைய ஜெபத்துக்கு தேவனாக கர்த்தர் பதில் கொடுத்திருக்கின்றதை நம்மால பார்க்க முடிகின்றது. இந்த நாளில் ஒரு காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். ஒருவேளை நீங்கள் மத்தியானம் ஜெபிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இல்லாவிட்டால், இந்த நாளில் இந்த சங்கீதம் 55:17 நீங்கள் கவனியுங்கள். அதில் மத்தியான வேளை என்று அழகாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்தி சந்தி மத்தியான வேளை, காலை மாலை, அதே நேரத்தில் மதியம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வேளை நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், என் தேவனாகிய கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகின்றது. இந்த மத்தியானம் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப வேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? எனக்கு அருமையானவர்களே, காலையிலே ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றது, மாலை அல்லது இரவிலே ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றது. ஆனால் இந்த மத்தியான வேளையிலே அநேக வேளைகளில் எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஸ்திரீகள், நீங்கள் வீட்டில் இருந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால், இந்த மத்தியான வேளையிலே நீங்க ஜெபிக்கக்கூடிய நேரமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்துக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, ஆசீர்வாதம் எல்லாவற்றிற்குமாக நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் ஜெபிக்க முடியும். என கருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை, ஜெபிக்கக்கூடிய சத்தம், காலையில ஜெபிக்கக்கூடிய சத்தத்தை ஆண்டவர் கேட்கின்றார். மாலையிலே நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெப சத்தத்தை ஆண்டவர் கேட்கின்றார். இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப சத்தத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கின்றாரா? இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவராகிய கர்த்தரோடு கூட உறவாடக்கூடியது, நம் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் பேசுவதற்கென்று நாம் மனது வைத்தோம் என்றால் அந்த மத்தியான வேளை ஆண்டவராகிய கர்த்தருக்கு கொடுக்க முடியும். சில வேளைகளிலே மத்தியான வேளையில் நம்ம கொஞ்சம் தலை சாய்க்கலாம் என்று நம்ம நினைக்கின்றோம். என கருமையானவர்கள், அந்த தலை சாய்க்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவராகிய கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்து அந்த நேரத்தை நீங்கள் தேவனாகிய கர்த்தரோடு கூட நீங்கள் செலவிட்டு பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று சொல்லக்கூடியது தேவனாகிய கர்த்தர். அந்த தூங்கக்கூடிய வேளை, ஒருவேளை மத்தியான நேரத்தில் கொஞ்சம் தலை சாய்க்கலாம் என்று நம்ம இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்க ஆண்டவராகிய கர்த்தருக்கு நீங்க இந்த நேரத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த நேரத்தில் நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துக்கு என்ன வல்லமை இருக்கின்றது என்பது அநேகருக்கு தெரியாது. எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தை நான் பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த மத்தியான வேளையில் ஜெபிக்கக்கூடியவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அதிசயமான காரியத்தை செய்யக்கூடியது வேதத்தில் நம்ம பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் அநேக வேளைகளில் நாம் இந்த மத்தியான வேளை ஜெபத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்தாமல் இருக்கின்றோம் என்று அர்த்தம். என கருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல, நீங்கள் பணிபுரிகின்ற இடத்தில் உங்களுக்கு அந்த மத்தியான வேளை, அந்த ஒரு சாப்பாட்டு வேளை என்று இருக்கக்கூடிய அந்த மத்தியான வேளையில் நீங்கள் அந்த சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தை வேகமாக நீங்கள்
முடித்துவிட்டு, எனக்கு அருமையானவர்களை, சிலர் என்ன செய்வார்கள் என்றால், அந்த மத்தியான வேளையிலே ஒரு கொஞ்ச நேரம் அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் மதிய உணவுக்காக ஒரு குறிப்பிட்ட வேளை கொடுக்கப்படும். ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் சாப்பிட்டு முடித்துவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம தூங்கி எந்திரிக்கலாமே என்று நினைக்கின்றீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அந்த நேரத்தில் சாப்பிடுங்கள், ஒருவேளை நீங்கள் தூங்குங்கள். ஆனாலும் கூட கொஞ்ச நேரத்தை ஆண்டவராகிய கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுத்து நீங்கள் பழகி பார்க்கின்றீர்களா? அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்கள். எனக்கு அருமையானவர்களே, பொதுவாக இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களை அதிகமாக ஜெபிக்கக்கூடிய மாதங்களாக அநேக இடங்களிலே நம்ம பின்பற்றுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார் என்றால், ஒரு தீர்மானம் எடுத்து இந்த ஜெபிக்கக்கூடிய இந்த 2 மாதங்களை நம்ம அதிகமாக ஜெபிக்கக்கூடிய மாதமாக வைத்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஜெபிக்க பழகி அதை மற்ற மாதங்களிலும் நம்ம அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். மத்தியான வேளை என்றால் அது எந்த நேரம்? எனக்கு அருமையானவர்களே, மத்தியான வேளையிலே, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று வேதவசனம் சொல்லுகின்றதே, அந்த மத்தியான வேளையில் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முறையிடக்கூடிய அந்த நேரம், மத்தியான நேரம் என்றால் என்ன? வேதத்திலே அந்த காரியத்தை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் எந்த நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டார் என்பது நேரம் வரைக்கும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, அதில் ஒரு முக்கியமான பகுதி அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். லூக்கா 23வது அதிகாரம் 33வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஒவ்வொரு குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். லூக்கா 23வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசியுங்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளி, இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியாக 2 குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்தார்கள் என்று நமக்கு தெரியும். இதில் இயேசுவானவர் சிலுவையிலே அப்படி தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இந்த 2 குற்றவாளிகளுமே அவரை நிந்தித்ததாக வேதம் சொல்லுகின்றது. மத்தேயு 27வது அதிகாரம் 44வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், மத்தேயு 27:44 அந்த 2 குற்றவாளிகளும் இயேசு கிறிஸ்துவை தூஷித்ததாக அல்லது நிந்தித்ததாக வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய முதலாவது வாக்கியத்தை பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கின்றார் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இயேசுவானவர் அந்த ஜெபத்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், அவர் சிலுவையிலே சொன்ன முதலாவது வாக்கியம் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசிக்கலாம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். வேதம் சொல்லுகின்றது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தை அந்த 2 குற்றவாளிகளும் கேட்கின்றார்கள். அதில் ஒரு குற்றவாளி அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடியவன், நாம் தானே தவறு செய்தோம், நாம் தானே மன்னிப்பு கேட்க வேண்டும், ஆனால் நாம் செய்த தவறுக்காக இவர் மன்னிப்பு கேட்கின்றாரே என்று சொல்லி அந்த வார்த்தையின் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறுகின்றது. அவன் மனம் திரும்புகின்றான். அவன் தேவனாகிய கர்த்தருக்கு நோக்கி அவனுடைய முழுவதுமாக அவனுடைய வாழ்க்கை தேவனாகிய கர்த்தரால் மாற்றப்படுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தை அவனை மனம் திரும்ப வைக்கின்றது. அவன் மனம் திரும்புகின்றான். அதன் பின்பதாக அவன் மனம் திரும்பி பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது இன்னைக்கு நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்ற காரியம். இந்த குற்றவாளியாக இருக்கக்கூடியவன்
இப்பொழுது ஜெபிக்கிறான். என கருமையானவர்களே, அவனுக்கு தெரியவே செய்யாது. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு விண்ணப்பம் செய்கின்றான். அந்த ஜெபம் மத்தியான வேளையிலே அவன் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்பது அவனுக்கே தெரியாது. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கின்றார். அவனுக்கு ஒரு மகிமையான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் அவனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பதிலை பார்க்கும் பொழுது மகிமையான காரியத்தை தேவன் அவனுக்கு கட்டளையிடுகின்றது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசித்து பாருங்கள். லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனம். அவன் ஜெபிக்கக்கூடிய நேரம். என கருமையானவர்களே, இன்றைக்கு அவன் என்ன ஜெபித்தான் என்பதை குறித்து நான் சொல்லவில்லை. ஜெபிக்கக்கூடிய நேரத்தை பாருங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சங்கீத சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தையில் இந்த மத்தியான வேளையில் அவன் ஜெபிக்கின்றான் என்பது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அடியேனை நினைத்தருளும் என்றான். ஒரு ஜெபம். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் ஜெபிக்கின்றான். அவன் ஜெபிக்கக்கூடியது. என கருமையானவர்களே, உடனே ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பதில் வருகின்றது. என்ன பதில்? வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என கருமையானவர்களே, வேதத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது என்பதை பாருங்கள். இந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபிக்கின்றான். அதன் பின்பதாக ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கின்றார். அது எந்த நேரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரம் 44வது வசனம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. என கருமையானவர்களே, இந்த வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால், அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது என்று உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் இந்த கிளாக்கை வைத்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். என கருமையானவர்களே, இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேதத்தில் 6ஆம் மணி நேரம், அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 6ஆம் மணி நேரம் என்றால் நேரா அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடியதை நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல 6ஆம் மணி நேரம் என்றால் அதற்கு எதிர்த்தாக்கல 12 மணி, அதாவது மதியம் 12 மணி என்று அர்த்தம். என கருமையானவர்களே, இதில் 6ஆம் மணி நேரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நேரம் மத்தியானம் 12 மணி என்று அர்த்தம். 9ஆம் மணி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கும் என்றால் அதற்கு ஆப்போசிட்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது மதியம் 3 மணி என்று அர்த்தம். என கருமையானவர்களே, இந்த நேரத்தில் அவன் ஜெபிக்கக்கூடிய நேரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபித்ததும் ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வந்த நேரம் என்னவென்றால் அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 6ஆம் மணி நேரம் என்றால் அது மதியானம் 12 மணி. என கருமையானவர்களே, மதியம் 12 மணி, சரியாக 12 மணிக்கு அவன் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றான். என கருமையானவர்களே, அதை தொடர்ந்து ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள். அது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமா இருந்தது. தொடர்ந்து வாசியுங்கள். 9ஆம் மணி நேரம் வரைக்கும். 9ஆம் மணி நேரம் வரைக்கும். இந்த இடத்துல 9ன்னு போட்டிருக்கு பாருங்க. 9ஆம் மணி நேரம்னா நேர அதற்கு எதிர்த்தாற் போல பாருங்கள் 3 மணி வரைக்கும், மதியம் 3 மணி வரைக்கும் என்ன இருந்ததாம்? பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. என கருமையானவர்களே, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. என கருமையானவர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த இதழிடுதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 6ஆம் மணி நேரம் என்றால் 12 மணி, அது 9ஆம் மணி நேரம் என்றால் 3 மணி வரைக்கும். இப்படி நீங்க பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். என கருமையானவர்களே, மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் மதியம் வேளை. என கருமையானவர்களே, அந்த நேரம் முழுவதுமாக இருள் சூழ்ந்திருந்தது என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 12 மணி, மதியானம் 12 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும், எனக்கு
அருமையானவர்களே, மத்தியான வேளை என்று நம்ம இதில் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்பதாக கூட இருக்கலாம். ஆனால் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் வேதம் சொல்லுகின்றது அது மத்தியான வேளை என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆண்டவராகிய கர்த்தருக்குன்னு சொல்லி உங்களால் ஏன் கொடுக்க முடியாது? அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடிய நேரத்தை கொஞ்சம் வேகமாக சாப்பிடுவது, தூங்கக்கூடிய நேரத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது. மத்தியானம் சில வேளைகளில் சிலருக்கு கட்டாயம் மத்தியானம் படுக்க வேண்டியது போல இருக்கலாம். நான் உங்களை குறை சொல்லவில்லை. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவராகிய கர்த்தருக்காக நீங்க ஒரு 5 நிமிஷம் முதலாவது கொடுத்து பாருங்கள். அந்த மத்தியான வேளையில் ஜெபிக்கக்கூடிய பழக்கம், காலையில் ஜெபிக்கிறீங்க, இரவில் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஆனால் இந்த மத்தியான வேளையில் அநேக வேளைகளில் நம்முடைய வேலைகளில் உழன்று கொண்டிருக்கிறோம். அல்லது நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் படுத்து தலை சாய்க்கும்படிக்கு நாம் கொஞ்சம் நேரம் அந்த நேரத்தில் உறங்குவதற்காக அந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுகின்றோம். அந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் என்ன எதிர்பார்க்கின்றார் என்றால், இந்த மத்தியான வேளையில் என் பிள்ளையினுடைய சத்தத்தை நான் எதிர்பார்க்கின்றேன். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த குற்றவாளி மத்தியான வேளையில் அவன் ஜெபித்த ஜெபம், ஆண்டவராகிய கர்த்தர் அந்த குற்றவாளியினுடைய மத்தியான வேளையில் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப சத்தத்தை கேட்டவர் உடனடியாக அவனுக்கு பதில் கொடுக்கிறார். நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய், என் கூட இருப்பாய் என்று சொல்லக்கூடியது என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். என கருமையானவர்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நீ தியானம் பண்ணி முறையிடும்படிக்கு என் சமூகத்துக்கு நீ வர வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய எதிர்பார்ப்பை சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, இந்த நாள் நீங்கள் செய்தியை கேட்கும் பொழுதே ஒரு தீர்மானம் எடுங்கள். அந்த மத்தியான வேளையில் நான் கொஞ்ச நேரம் நான் ஜெபிக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படிக்கு அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் மனதுக்குள்ளாகவே நீங்கள் ஜெபிக்க முடியும். என கருமையானவர்களே, வெளியிடங்களில் இருக்கும் பொழுது நம்ம மனதுக்குள்ளாகவே ஆண்டவராகிய கர்த்தரோடு கூட நம்ம ஜெபிக்க முடியும். ஏன் இந்த மத்தியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் என் சத்தத்தை கேட்க விரும்புகின்றார் என்பதையே இந்த நாளில் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். அநேகர் காலையிலே ஜெபிப்பார்கள். அநேகருடைய சத்தத்தை காலையிலே ஆண்டவர் கேட்கின்றார். இரவிலே அநேகருடைய ஜெப சத்தத்தை கேட்கின்றார். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களுடைய மத்தியான ஜெபத்தை, மத்தியானம் ஜெபிக்கக்கூடிய ஜெப சத்தம் சிலருடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இருக்கின்றது. சிலர் தானே இந்த மத்தியான வேளையில் ஜெபிக்கிறார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து நானும் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். என கருமையானவர்களே, இந்த காரியத்தை சொல்லும் பொழுது தான் நாங்கள் இந்த சண்டே கிளாஸ்க்கு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது போகும் பொழுது எங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். என கருமையானவர்களே, அதில் ஒரு குட்டி பையனுடைய வாழ்க்கை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுவானாம், காலையில் அவன் ஸ்கூலுக்கு புறப்படும் பொழுது தன் தாயினிடத்தில் சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு போவான். அவன் ஸ்கூல்லிருந்து இங்கே வீட்டிலிருந்து ஸ்கூலுக்கு புறப்பட்டு போவான். அப்போ முடிந்த பின்பதாக அவன் சின்ன பையனானபடியினால் மத்தியானம் அவனுக்கு ஸ்கூல் முடிந்து விடும். ஆகவே மத்தியான வேளையில் அவன் திரும்பி வீட்டுக்கு வந்து விடுவான். இப்படியாக அந்த குட்டி பையனுடைய வாழ்க்கை இருந்த நேரத்தில் அவனுடைய தாயார் அவனை பழக்குகிறார்கள். என கருமையானவர்களே, குட்டி பையனாக இருக்கக்கூடிய அவனை ஜெபிக்க பழக்குகிறார்கள். அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்கள் என்றால், தம்பி நீ போகும் பொழுது இங்கிருந்து நீ ஸ்கூலுக்கு போகின்றாய், இங்கிருந்து நீ போகக்கூடிய நேரத்தில் ஸ்கூலுக்கு போகும் முன்பதாகவே அந்த இடத்துல ஒரு தேவாலயம் இருக்கின்றது அல்லவா, அந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கின்றது அல்லவா, நீ அந்த சர்ச் வாசல்ல நின்று இயேசுவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீ போ. உனக்கு நீ ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னுடைய ஜெப சத்தத்தை அவர் கேட்கட்டும். எனக்கு அருமையானவர்களே, குட்டி பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே பிள்ளைகளுக்கு அந்த ஜெபிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கின்றோமா? இந்த நேரத்தில்
நேரத்தில் அந்த குட்டி பையன் போகும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, இவன் எப்பொழுதும் அந்த மாதிரியாக செய்வது வழக்கம். அவன் என்ன பண்ணுவான் என்றால், ஸ்கூல் முடித்து திரும்பி வரும் பொழுது மத்தியானம் அந்த 12 மணிக்கு அவன் ஸ்கூல் முடியும். ஆகவே அவன் வந்து நின்று சரியாக அந்த 12 மணியை ஒட்டி அவன் வரக்கூடிய நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, சரியாக 12 மணிக்கு அந்த இடத்துல அந்த கிளாக் அடிக்கக்கூடியதும், அந்த கிளாக் சரியாக 12 மணிக்கு அந்த பெல் அடிக்கும். அந்த நேரத்தில் அவன் வருவான். வந்தவுடனே நின்று கொண்டு சொல்லுவான், இயேசுவே நான் வந்திருக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு வந்து விடுவான். அதுதான் அவனுடைய ஜெபம். எனக்கு அருமையானவர்களே, இப்படி தினமும் அவனுக்கு ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு நாள் அவன் அப்படி போகக்கூடிய நேரத்தில், ஸ்கூலுக்கு போகக்கூடிய நேரத்தில் போகிற வழியிலேயே அவனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அவன் ஹாஸ்பிட்டலில் அவனை சேர்த்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் அவன் 12 மணிக்கு மத்தியானம் அந்த பெல் அடிக்கக்கூடிய சத்தத்தை கேட்கின்றான். அந்த இடத்துல 12 மணிக்கு அந்த கிளாக்ல அடிக்கக்கூடிய சத்தத்தை அவன் கேட்ட உடனே அவன் யோசிக்கின்றான், நான் மத்தியானம் இந்த வேளையில் ஆலயத்தில் போய் நின்று இயேசுவானவரிடத்தில் நான் சொல்லுவேனே, ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் என்னை தேடுவாரே, அவர் இன்னைக்கு என்னை தேடுவாரே, என்னை காணவில்லை என்று நினைப்பாரே. இந்த குட்டி பையன் எப்படி யோசிக்கிறான் பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்படி அவன் நினைத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, அவன் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு முன்பதாக தோன்றி சொன்னார், அவனை பார்த்து, நான் இயேசுவானவர் வந்திருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர், சாமுவேலை தேடி வந்த தேவனாகிய கர்த்தர் அந்த குட்டி பையனை தேடி வந்திருக்கிறார். என்றைக்கும் நான் உன்னுடைய சத்தத்தை கேட்பேன், இன்றைக்கு உன்னுடைய சத்தத்தை காணவில்லை என்ற உடனே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வந்தார். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் நம் தேவனாகிய கர்த்தர் நம் சத்தத்தை கேட்கக்கூடியவர். ஆண்டவராகிய கர்த்தர், என் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்பேனே, என் பிள்ளையினுடைய சத்தத்தை காணவில்லையே என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய கர்த்தர், எங்கே என்னுடைய பிள்ளையினுடைய சத்தத்தை காணுமே என்று தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடியவர். எனக்கு அருமையானவர்களே, அப்படி ஆண்டவராகிய கர்த்தரை தினமும் தேவனாகிய கர்த்தரை அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தேடக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும் என்றால், அந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக வந்து நின்று உங்களுக்காக எல்லா காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் செய்வார். தானியேல், எனக்கு அருமையானவர்களே, தினமும் 3 வேளை ஜெபிக்கக்கூடியவன் என்று நமக்கு தெரியும். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எனக்கு அருமையானவர்களே, தினமும் ஜெபிக்கக்கூடிய பழக்கமுடையவனாக இருக்கின்றான். அப்படி அவனுடைய ஜெப சத்தத்தை கேட்கக்கூடியவராக தேவனாகிய கர்த்தர் இருக்கின்றார். திடீரென்று ஒரு நாள், எனக்கு அருமையானவர்களே, அவனை பிடித்து அவனை கட்டி கொண்டு போய் சிங்கக்கெபிக்குள்ளாக போடும்படிக்கு கொண்டு போகக்கூடிய நேரத்தில், தினமும் இவன் அந்தி சந்தி மத்தியான வேளையில் இவனுடைய சத்தம் கேட்குமே, இன்றைக்கு இவனுடைய சத்தத்தை காணவில்லை என்ற உடனே தேவனாகிய கர்த்தர் வருகின்றார். எனக்கு அருமையானவர்களே, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளையினுடைய சத்தத்தை காணவில்லையே என்று தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருகின்றார். சிங்க கெபிக்குள்ளாக இருக்கக்கூடிய அவனை தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது அவனை காப்பாற்றுவதற்காக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகின்றார். என்னுடைய மகனுடைய சத்தத்தை காணவில்லையே, எப்பொழுதும் அவன் ஒரு நாளும் அவனுடைய சத்தத்தை கேட்காமல் நான் இருந்ததில்லையே. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய சத்தம்
ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். இந்த தானியேலுடைய சத்தம் அந்த நாளைக்கு காணவில்லை என்ற உடனே தினம் 3 வேளை ஜெபிக்கக்கூடிய அவனுடைய சத்தம் இன்றைக்கு எங்கே என்ற உடனே தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உடனடியாக அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கிறது என்று தேவன் அந்த இடத்தில் அவனை கட்டளையிட்டு தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். ஆகவே உடனடியாக தூதர்கள் வந்து தானியேல் இருக்கக்கூடிய அந்த சிங்க கெபிக்குள்ளாக இறங்கி, எனக்கு அருமையானவர்களே, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியாதபடிக்கு அதன் வாய்களை கட்டி போட்ட உடனே, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம், என் மகனே, என்னோடு கூட நீ பேசுவதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. இப்பொழுது அந்த காரியத்திற்கு, எனக்கு அருமையானவர்களே, ராஜாவினுடைய கட்டளை என்ன தெரியுமா? யாரும் தேவனாகிய கர்த்தரை ஒருத்தரும் ராஜாவை தவிர ஒருத்தரிடத்திலும் விண்ணப்பமோ வேண்டுதலோ செய்யக்கூடாது 30 நாள் வரைக்கும். இவனோ அந்தி சந்தி மத்தியான வேளை, ஒரு நாளைக்கு 3 வேளை தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடியவன். அப்படி இருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் என் சத்தத்தை எதிர்பார்ப்பாரே, அவருடைய சத்தத்தை என்னுடைய சத்தம் கேட்கப்படாவிட்டால் என்கின்ற காரியம் அவனுக்குள்ளாக உடனடியாக அவன் ஒரு தீர்மானம் எடுக்கின்றான். ராஜாவினுடைய கட்டளை எதுவாக இருந்தால் என் தேவனாகிய கர்த்தர் என் சத்தத்தை கேட்பதை யாராலும் தடை செய்ய முடியாது என்று சொல்லி சட்டத்தை மீறி அவன் ஜெபிக்க தொடங்குகின்றான். அதனுடைய விளைவு தான், எனக்கு அருமையானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் 3 வேளையும் என் சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று தானியேலுடைய விருப்பத்தை தேவனாகிய கர்த்தர் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் இறங்கி மகிமையான காரியத்தை செய்கிறார் பாருங்கள். சிங்கக்கபிக்குள்ளாக இருந்து வெளியே வந்த பின்பதாக யாராவது தானியேலுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய துணிவார்களா? இன்றைக்கும் நான் சொல்லுகின்றேன், உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகின்ற காரியங்கள் சில வேளைகளில் சில சொல்லுவார்கள், எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது, சூனியம் செய்திருக்கிறார்கள், எங்கள் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கும்படிக்கு செய்கிறார்கள் என்று. ஒன்றும் கவலைப்படாதிருங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளையும் நான் சொல்லுகின்றேன், எனக்கு அருமையானவர்களே, இந்த மத்தியான வேளை நான் சொல்லுகின்றேன் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அந்த நேரத்தில் தூங்கக்கூடியதை விட்டுவிட்டு, எனக்கு அருமையானவர்களே, குறிப்பிட்ட நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்க தொடங்குவீர்கள் என்றால் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதத்தையும் தேவனாகிய கர்த்தர் தவிடுபொடியாக்குவார். எனக்கு அருமையானவர்களே, 3 வேளை ஜெபிக்கக்கூடிய தானியேலை இனி ஜெபிக்க முடியாதபடிக்கு சிங்க கெபிக்குள்ளாக போடப்பட்ட நேரத்தில் சிங்கங்கள் இனிமேல் இவன் சத்தம் கேட்கவே படக்கூடாது என்று சிங்கங்கள் அவன் மேல் பாயும்படிக்கு இருந்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. என் பிள்ளையினுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய விரும்புகின்றார். இதுவரைக்கும் நீங்கள் மத்தியான வேளையில் ஜெபிக்கக்கூடியவர்களாக இல்லாத அந்த பழக்கம் இல்லாவிட்டால் இன்ற நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஏப்ரல் மாதம் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த மாலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, இந்த மதியம் வேளை, மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும், மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நான் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் அவர் பாதத்தில் அமருவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்கள். காலையிலும் ஜெபிக்கிறீர்கள், மாலையிலும் ஜெபிக்கிறீர்கள், மதியான வேளையில் நீங்கள் அந்த ஜெபத்தை, எனக்கு அருமையானவர்களே, அநேக வேளைகளில் நம்ம தூங்குவதற்கும் சாப்பிடுவதற்கு நமது நேரத்தை பயன்படுத்துகின்றோம். தூங்கக்கூடிய நேரத்தை குறைத்து விடுங்கள், அல்லது மத்தியானம் தூங்குவதை விட்டு விடுங்கள். எனக்கு அருமையானவர்களே, சாப்பிடக்கூடிய நேரத்தை சீக்கிரமாக சாப்பிட்டு விட்டு அந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் அமருங்கள். மத்தியான வேளையில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கும் என்றால் மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். ஒரு இடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கின்றார்? மத்தியான வேளையில் அந்த சம்பவம் நடக்கின்றது பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, அதற்காக
எந்த காரியம் நீங்கள் அநேக வேளைகளில் மதிய ஜெபத்தை நீங்கள் தவிர்த்து விடுகிறபடியினால் நான் இந்த மதிய ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துகிறேன். மத்தியானம் ஜெபித்தால் போதும், காலையிலும் இரவிலும் ஜெபிக்க வேண்டாம் என்று நினைக்காதிருங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அந்த பழக்கத்தை நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் தேவன் உங்கள் சத்தத்தை கேட்பார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். 1-2 வசனங்களை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலேயு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். ஒரு கொர்நேலேயு என்கின்ற ஒரு மனுஷனை குறித்து வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும், அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து, குடும்பமே தேவனுக்கு பயந்த குடும்பம். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். வாசிக்கலாம். ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இவனுடைய வாழ்க்கையில எனக்கு அருமையானவர்களே, அவன் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், ஒரு 100க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனுக்கு ஏராளமான பொறுப்புகள் இருக்கும். குடும்பத்தை பார்க்கணும், 100க்கு அதிபதியாக இருந்தால் அவனுடைய பொறுப்புகள் ஏராளமாக இருக்கும். அப்படி இருந்தால் கூட அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணக்கூடிய பழக்கமுடையவனாக இருந்தான். எனக்கு அருமையானவர்கள், அப்படி என்றால் அவனால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. இந்த நாளில் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பலரும் பல காரியங்களுக்கு அடிமையாக இருப்பார். இப்போ குடிகாரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த குடிக்கு அடிமையாக இருக்கும் பொழுது அவர்களால் குடிக்காமல் இருக்க முடியாது. அதே போல நான் சொல்லுகின்றேன், ஒரு குடிகாரனாக இருக்கக்கூடியவன் குடிக்கு அடிமையாக இருக்கிறான். நீங்கள் ஜெபத்திற்கு அடிமையாக இருந்து பாருங்கள். என்னால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. தானியேலை பொறுத்தமட்டில் அந்த கட்டளை விதிக்கப்பட்ட நேரத்திலும் என்னால் ஜெபிக்காமல் இருக்க முடியாத நான் தினமும் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் ஜெபித்து பழகிவிட்டேன். என்னால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது என்று தான் அவன் ஜெபத்திற்கு அடிமையாக தானியேல் இருக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, நம்ம அப்படி இருக்கின்றோமா? ஏதோ கடமைக்காக ஒரு ஜெபம். எனக்கு அருமையானவர்களே, ஜெபிக்க வேண்டுமே என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜெபம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போன உடனே கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டுமே, வேற வழி இல்லாமல் அநேகர். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? இந்த மனுஷன் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவனாக இருக்கின்றான். அப்பொழுது பாருங்கள், எப்பொழுதும் என்று சொன்னால் காலையிலும் மதியத்திலும் இரவிலும் அவன் ஜெபிக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, சரியாக மத்தியான வேளையில் ஒரு சம்பவம் நடக்கின்றது. பாருங்கள், வாசிக்கலாம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே, எனக்கு அருமையானவர்களே, 9ஆம் மணி நேரத்திலே என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது வேதத்தில். நீங்க இந்த கிளாக்ல நீங்க பாருங்க, 9ஆம் மணி நேரம் என்றால் நேர ஆப்போசிட்ல பாருங்க, சரியாக மத்தியானம் 3 மணிக்கு. எனக்கு அருமையானவர்களே, சரியாக அப்படி என்றால் அவன் ஜெபித்து கொண்டிருந்திருக்கின்றான். மத்தியான வேளையில் ஜெபிக்கக்கூடிய அந்த நேரம் 3 மணி வரைக்கும், 3 மணிக்கு மேலே சாயங்காலம் ஆகிவிடும். அந்த சரியாக அந்த ஜெபிக்கக்கூடிய அந்த மத்தியான வேளையில் அவன் ஜெபிக்கக்கூடியவனாக, ஆண்டவரை நோக்கி முறையிடக்கூடியவனாக அவன் இருந்திருக்கின்றான். அந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் தம் தூதனை அனுப்பி அவனுக்கு என்ன சொல்லுகின்றார் என்பதை பாருங்கள். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், மத்தியானம் 3 மணிக்கு தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு ஒரு தூதன் ஒருவன் வருகின்றான். வாசிக்கலாம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உன் ஜெபங்களும் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நீ ஜெபிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த ஜெப சத்தம், ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டிருக்கின்றார். மதியத்திலும் சத்தத்தை கேட்டிருக்கிறார். அதனால தான் தேவனாகிய கர்த்தர் மத்தியான வேளையில் தூதனை அனுப்பி அவனோடு கூட பேசுகின்றார். இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யோப்பா பட்டணத்துக்கு பேதுரு என்கின்ற
பேருடைய நீ மனுஷனை நீ அழைப்பிக்கும்படிக்கு மனுஷர்களை அனுப்பு என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தருடைய கட்டளையின்படி கொர்நேலியு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய 3 பேரை அவன் அனுப்புகின்றான். அப்படி அனுப்பக்கூடிய நேரத்தில் வேதம் என்ன சொல்லுகின்றது? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும், தன் வீட்டில் உள்ளவங்கள 2 பேரும், தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து, போர் சேவகர்ல தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி, கருமையானவர்களே, எல்லாவற்றையும் விவரித்து சொல்லி தேவதூதன் வந்ததையும் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இப்படி நடந்தது என்கின்ற காரியத்தையும் சொல்லுங்கள் என்று சொல்லி வாசிக்கலாம். அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். அவர்களை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பினான். என கருமையானவர்களே, இதில் நான் ஒரு காரியத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எந்த நேரத்தில் எங்களுடைய எஜமான் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்பதை சொல்லுங்கள். என கருமையானவர்களே, 9ஆம் மணி நேரத்தில், அதாவது மத்தியானம் 3 மணிக்கு தேவதூதன் வந்ததாக நேரத்தையும் சொல்லுங்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்லுகின்றான். அதைத்தான் இவர்கள் புறப்பட்டு போய் பேதுருவை கண்டுபிடித்து இந்த காரியத்தை பேசும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடியது சரியாக 3 மணிக்கு தேவதூதன் தன்னிடத்தில் வரக்கூடியதை குறித்து சொல்லக்கூடியது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கலாம். அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து, கருமையானவர்களே, இது பேதுரு அழைப்பித்து அதன் பின்பதாக பேதுரு அங்கு வீட்டுக்கு வந்த பின்பதாக கொர்நேலியு இந்த காரியத்தை எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுகின்றான். அவன் சொல்லக்கூடியது, வீட்டிலே வைத்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். என கருமையானவர்களே, ஆலயத்தில் என்று சொல்லவில்லை. நம்ம ஆலயத்துக்கு போகின்றோம், நம்ம வீட்டில் ஜெபிக்க முடியும், ஆலயத்தில் ஜெபிக்க முடியும், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஜெபிக்க முடியும், ஒரு இடத்துக்கு பிரயாணப்படும் பொழுது ஜெபிக்க முடியும், எங்கு இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்க முடியும். தானியேல் சிங்க கெபிக்குள்ளாக இருக்கும் பொழுதும் அவனால் ஜெபிக்காமல் இருந்திருக்க முடியாது. சிங்கங்களுடைய வாய் கட்டப்பட்ட உடனே அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்திருப்பான். என கருமையானவர்களே, உன் சத்தம் கேட்கப்படவில்லை என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு ஏதோ ஒரு காரியம் அதில் நடந்திருக்கிறது என்ற உடனே ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்கு தேவனாகிய கர்த்தர் அங்கு விடுதலையும் மகிமையான காரியத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் செய்கின்றார். என கருமையானவர்களே, இந்த இடத்தில் கொர்நேலியு பேதுருவின் இடத்தில் அந்த காரியத்தை எவ்வளவு அழகா சொல்லுகிறான் பாருங்கள். பேதுரு வீட்டுக்கு வந்த பின்பதாக கொர்நேலியு இதை குறித்து சொல்லக்கூடியதை நான் இப்பொழுது சொல்ல விரும்புகின்றேன். வாசிங்க. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே, என கருமையானவர்களே, 4 நாளைக்கு முன்னே பேதுரு அங்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகி இருக்கின்றது. 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே என்றால் மத்தியான வேளையிலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில், என கருமையானவர்கள் அவன் சொல்லக்கூடிய நேரத்தை பாருங்கள். 9ஆம் மணி நேரம் என்று சொன்னால் 3 மணிக்கு என்று சொல்லுகின்றான். மத்தியானம் 3 மணிக்கு என்பதை அந்த நேரத்தை முக்கியத்துவப்படுத்துகின்றான். நான் மத்தியான வேளையில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். எனக்கு அருமையானவர்களே, வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் என்று அவன் அழகாக அந்த வார்த்தையை சொல்லுகின்றான். ஒன்று நேரம், இன்னொன்று நான் வீட்டிலே இருந்துதான் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் என்பதை அவன் சொல்லக்கூடியது வேதத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. என கருமையானவர்களே, இது நடந்த காரியம் என்ன என்பது நமக்கு தெரியும். கொர்நேலியு ஆட்களை அனுப்புகின்றான். இந்த 3 பேரும் புறப்பட்டு போய் பேதுருவினிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுவதற்காக புறப்பட்டு போகின்றார்கள். பேதுருவை கண்டுபிடிப்பதற்காக அவள் புறப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் பேதுருவினிடத்தில் கொர்நேலியிட்ட என்ன சொன்னாரோ அந்த காரியத்திற்காக பேதுருவினிடத்தில் உன்னை தேடி வருகிறார்கள், அவர்களோடு கூட நீ புறப்பட்டு போக வேண்டும் என்பதை பேதுருவினிடத்தில் ஆண்டவர் பேசுகின்றார் பாருங்கள். அப்போஸ்தலர் 10:9. மறுநாளிலே
அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த 3 பேரும் பிரயாணப்படுகின்றார்கள். கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்டவர்கள் பிரயாணப்படுகின்றார்கள். அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே, எனக்கு அருமையானவர்களே, பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 6ஆம் மணி நேரம் என்றால் எனக்கு அருமையானவர்களே மத்தியானம் 12 மணிக்கு. கொர்நேலியுவை பொறுத்த மட்டில் வேதம் என்ன சொல்லுகின்றது? அவன் 3 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு தேவதூதன் வந்திருக்கிறான் என்றால் அதற்கு முன்பதாகவே அவன் ஜெபத்தை தொடங்கி இருக்கிறான். இந்த இடத்தில் நான் 6ஆம் மணி நேரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே என்றால் மத்தியானம் 12 மணிக்கு. வாசியுங்கள். 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். எனக்கு அருமையானவர்களே, இவனு வீட்டில் தான். இன்னைக்கு அநேக வேளைகளில் சிலருக்கு ஆலயத்தில் போனாதான் ஜெபிக்க வேண்டும், வீட்டில் இருந்தால் என்னால் ஜெபிக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். எந்த இடத்தில் இருந்தாலும் என்னால் ஆண்டவராகிய கர்த்தரோடு கூட பேச முடியும் என்கின்றதை முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் பேதுரு இந்த காரியத்தை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் அவன் மத்தியான வேளையில் தேவனாகிய கர்த்தரோடு கூட பேசும்படிக்கு அவன் வருகின்றான். எனக்கு அருமையானவர்களே, கொர்நேலியு மத்தியானம் ஜெபிக்கக்கூடிய பழக்கமுடையவனாக இருந்திருக்கிறான். பேதுருவும் மத்தியான வேளையிலும் ஜெபிக்கக்கூடிய பழக்கம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு அந்த பழக்கம் இருக்கின்றதா? நான் சொல்லுகின்றேன், நீங்க மனது வைத்தால் மத்தியான வேளையிலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட தேவனாகிய கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்க முடியும். அந்த நேரத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் காலை, மதியம், இரவு, அந்தி, சந்தி, மத்தியான வேளைகள் நீங்கள் முறையிடும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய ஜெப சத்தத்தை கேட்கும் பொழுது மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்கின்றார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும், உங்களுக்கு விரோதமாக செய்யப்படக்கூடிய எல்லா காரியத்தையும் உங்கள் ஜெபத்தின் வல்லமை, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஜெபத்தின் மூலமாக எல்லாவற்றையும் முறியடிப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இந்த பிசாசுகள் பெறப்பட்டு போகாது. எனக்கு அருமையானவர்களே, அந்த பிசாசுகள் அதனுடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய ஜெபம் அதிகரிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நான் காலையிலே ஜெபித்து விட்டேன், இரவிலே ஜெபித்து விட்டேன், நான் நாட்கள் நான் உபவாசித்து விட்டேன், போதும் என்று நினைக்காதிருங்கள். ஒரு நாளும் ஜெபத்தில் திருப்தி அடையாதிருங்கள். எனக்கு அருமையானவர்கள், அநேக வேளைகளில் சிலர் சொல்லும் பொழுது நான் இவ்வளவு நேரம் நான் ஜெபித்து விட்டேன், திருப்தி அடையாதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, கொர்நேலியு ஜெபத்தில் திருப்தி அடைந்தவனாக கிடையாது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணக்கூடியவனாக அவன் இருந்திருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. இந்த இடத்துல கொர்நேலியுவும் மத்தியான வேளையில் ஜெபிக்கிறான், பேதுருவும் மத்தியான வேளையில் ஜெபிக்கின்றான். என்ன நடக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது பேதுருவ ஆண்டவராகிய கர்த்தர் கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்புகின்றார். அவன் அங்கு போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து கொண்டிருக்கிற வேளையிலேயே வீட்டில் இருந்தவர்கள் அத்தனை பேர் மீளும் வந்து தேவனுடைய ஆவியானவர் இறங்குகின்றதை வேதம் சொல்லுகின்றது. பாருங்கள், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசியுங்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கருமையானவர்கள், அந்த வீட்டில் தேவனாகிய கர்த்தர் வந்து இறங்கினார். மத்தியான வேளையில் ஜெபிக்கக்கூடிய அவர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்தில் வருகிறார். பாருங்கள், எனக்கு அருமையானவர்களே, மத்தியான வேளையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த குற்றவாளி மத்தியான வேளையில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடனே கூட இருப்பாய் என்று சொன்னாரே, அதே போல தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு மத்தியான ஜெபம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கின்றது என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் இறங்கக்கூடியத வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை பார்த்து பேதுரு ஆச்சரியப்படுகின்றான். இது என்ன? ஆலயத்தில் தான் ஆண்டவர் வந்து இறங்குகிறத பார்த்துருக்கின்றோம், வீட்டிலையும் தேவனாகிய கர்த்தர் வந்து இறங்கி இருக்கின்றாரா? எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை வீட்டில் வைத்து தான் தேவனாகிய கர்த்தர் என்னை அபிஷேகித்தார்.
ஆண்டவராகிய கர்த்தர், நான் கர்த்தரை நோக்கி மிகுந்த வியாகுலத்தோடு கூட ஜெபிக்கவே அப்பொழுது தெரியாது. என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபித்த நேரத்தில் வீட்டில் வைத்து தேவனாகிய கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். வீட்டில் நான் தனியாக ஜெபிக்கும் பொழுது 2 நாட்கள் கழித்து அந்நிய பாஷையின் வரத்தையும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். எனக்காக யாரும் ஜெபிக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தரே வந்து அபிஷேகித்தார். தேவனாகிய கர்த்தரே அந்நிய பாஷையின் வரத்தையும் கொடுத்தார். ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த அந்த காரியம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் சில வேளைகளில் ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடியது. மற்றவங்களுக்கு ஆண்டவர் அப்படி செய்திருக்க மாட்டார், ஆனால் உங்களுக்கு அப்படி ஆண்டவர் செய்திருக்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, இதை குறித்து நம்ம வெளியே போய் சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை பொறுத்த மட்டில் நம்ம ரொம்ப இன்னசென்ட்டாக அந்த காரியத்தை சொல்லுவோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஆலயத்துக்கு, ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அந்த நேரத்தில், அதற்கு பின்பதாக நான் அந்த ஆலயத்துக்கு போன நேரத்தில் அங்கே என்னுடைய உறவினர் என்னை அழைத்து கொண்டு போய் அந்த போதகரிடத்தில் என்னை அறிமுகம் செய்து வைத்தார். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், இந்த தம்பி எங்களுடைய குடும்பத்தில் உள்ள தம்பி, இவர் ஆண்டவராகிய கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார், வீட்டிலேயே ஆண்டவராகிய கர்த்தர் இவரை அபிஷேகித்தாராம் என்று சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர் என்னை பார்த்து பரிகசித்து சிரிப்பது போல ஒரு சிரிப்பு. எனக்கு அருமையானவர்களை, வீட்டில் வைத்து ஆண்டவரை அபிஷேகித்தாரா? வேதத்திலேயே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் வீட்டில் வைத்து அபிஷேகித்திருக்கிறார் என்று. அநேகர் என்ன சொல்லுவார்கள், வீட்டில் வைத்து அபிஷேகிக்கக்கூடியதெல்லாம் அபிஷேகம் கிடையாது, அது ஆலயத்தில் வைத்து அபிஷேகம் பண்ணினால்தான் அது அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய எனக்கு அருமையானவர்களே, ஞானிகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தன்னை பெரிய ஞானிகள் என்று நினைத்து கொண்டு பேசக்கூடியவர்கள். ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், யோவான் ஸ்நானகனை அவன் தாயின் வயிற்றுக்குள்ளாக வைத்து தேவன் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணுவதற்கு தேவனாகிய கர்த்தருக்கு இடம் ஒரு இதே கிடையாது. அவருக்கு தேவை ஒரு மனுஷன். ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆலயம்தான். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியினால், ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கக்கூடிய நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கின்றார். ஒருவேளை நீ ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில், ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும், நான் அந்நிய பாஷையின் வரத்தை எனக்கு தாருங்க, உங்களோடு கூட பேசுவதற்கு எனக்கு அந்த பாஷை வேண்டும் என்று நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், இன்றைக்கு நான் சொல்லுகின்றேன், இந்த மத்தியான வேளையில் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால், கொர்நேலியு வீட்டார், எனக்கு அருமையானவர்களே, மத்தியான வேளையில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காரியத்தை செய்கின்றார். இந்த வேளையில் தான் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம்தான் பேதுரு பிரசங்கிக்க தொடங்குகின்றான். ஒருவேளை அந்த நேரம் மத்தியான வேளையில் அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறார். நம்ம எல்லாம் வீட்டில் ஒன்றா கூடணுன்னா மத்தியானம் எப்படி இருக்கும்? எனக்கு அருமையானவர்களே, மத்தியானம் நம்ம எல்லாம் உட்காந்து என்ன பண்ணுவோம்? அரட்டை அடித்து கொண்டிருப்போம். தூங்காம கூட சிலர் உறவினர்களை பார்த்து விட்டார்கள் என்றால் தூங்காம கூட உட்கார்ந்து விடிய விடிய பேசிக்கொண்டே இருப்பார்கள். பகலிலும் சரி பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரிடத்தில் என்னைக்காவது அப்படி பேசி இருக்கின்றோமா? கொர்நேலியு வீட்டார், கவனித்துக் கொள்ளுங்கள் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக சொல்லக்கூடியது, நீங்கள் உட்கார்ந்து அரட்டை அடிப்பதற்காக ஒன்று சேராதிருங்கள். கொர்நேலியு வீட்டார், அவனுடைய வீட்டில் உள்ளவர்கள், அவனுடைய நண்பர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். மத்தியான வேளை கர்த்தர் எங்களுக்கு வார்த்தையை தருவார் என்று சொல்லி அத்தனை பேரும் காத்திருக்கும் பொழுதுதான் பேதுரு அங்கு வருகின்றான். ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். எனக்கு அருமையானவர்களே, பேதுரு யாருக்காகவும் ஜெபிக்கவில்லை. கவனித்துக் கொள்ளுங்கள், பேதுரு அந்த இடத்தில் அபிஷேகத்திற்காகவே ஜெபிக்கவில்லை, பிரசங்கம் தான் பண்ணி கொண்டிருக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கின்றோம்? அபிஷேகத்தின் வேளையில் தான் ஆண்டவர் அபிஷேகிப்பார் என்று. அப்படி கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர் எந்த வேளையிலும், தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை அபிஷேகம் பண்ணக்கூடியவர். அந்த வசனத்தை பாருங்கள், அப்போஸ்தலர் 10:44 வாசியுங்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், இந்த வார்த்தைகளை பேதுரு சொல்லிக்
கொண்டிருக்கும் பொழுது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் அந்த இடத்தில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், இவன் பிரசங்கம் தான் பண்ணி கொண்டிருக்கிறான், யார் மேலையும் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கவில்லை. இது ஒரு அபிஷேக நேரமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, அநேகர் நினைத்துக் கொள்கிறோம் அபிஷேக நேரத்தில் தான் அபிஷேகிப்பார் என்று. இல்லை, இந்த இடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர், நான் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் என் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவேன். இந்த இடத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். என்ன நடக்கின்றது? அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிதருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். கருமையானவர்களே, இந்த காரியத்தை குறித்து பிரமித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நாள் ஆண்டவராகிய கர்த்தர் மத்தியான வேளையில் நீ ஜெபிக்கக்கூடிய பழக்கம் உனக்கு இருக்கும் என்றால், உன்னுடைய குடும்பத்தில் தேவனாகிய கர்த்தர் பிரமிக்கத்தக்க காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தரே வந்து செய்வார். காரணம், என் மகனாகிய இவன், என் மகளாகிய இவள் அந்தி சந்தி மத்தியான வேளையில் முறையிடுகிறபடியினால் நான் இவர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஒரு மகிமையான காரியத்தை செய்யட்டும், பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியத்தை நான் இவர்கள் மத்தியில் செய்யட்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, நான் மறுபடி உங்களை அன்போடு கூட கேட்கின்றேன். மத்தியான வேளையிலே ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இல்லாவிட்டால் இந்த நாளில் இருந்த அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று நான் சொல்லுகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் வேதாகமத்தில் பாருங்கள், ஒரு மனுஷன் தன்னுடைய குமாரனுக்காக தேவனாகிய கர்த்தரிடத்தில் வருகின்றான். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் அவன் பேசக்கூடிய நேரம் மத்தியான வேளை என்று அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோவான் 4வது அதிகாரம் 54வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து செய்த 2வது அற்புதம். 1வது அற்புதம் கானாவூரில் உள்ள கலிலேயாவில் தேவனாகிய கர்த்தர் அந்த கல்யாண வீட்டில் அற்புதம் செய்தார் என்பது நமக்கு தெரியும். இதே கலிலேயாவில் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் செய்யக்கூடிய அந்த 2வது அற்புதமும் அதே இடத்தில் தான். யோவான் 4வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். இந்த கலிலேயாவில் அவர் என்ன செய்கின்றார்? 45வது வசனம், யோவான் 4:45. அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். கருமையானவர்களை, முதல் அற்புதம் செய்த அதே இடத்துக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இந்த கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு ஆண்டவர் வருகின்றார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தார். கருமையானவர்களே, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைக்காக நான் சொல்லுகின்றேன், சிறு பிள்ளையாக இருக்கலாம், வாலிப பிள்ளையாக இருக்கலாம், திருமணமான பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைக்காக நான் சொல்லுகின்றேன், நீங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த நேரம், காலையில் ஜெபிக்கிறீர்கள், மாலையில் ஜெபிக்கிறீர்கள், ஏன் உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் மத்தியானம் ஜெபிக்கக்கூடாது? இந்த இடத்துல அந்த வேதத்தில் நீங்கள் பாருங்கள், ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ராஜாவுடைய மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருக்கிறான். தன்னுடைய குமாரனுக்காக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஓடி வருகின்றான். அவன் வந்து என்ன சொல்லுகிறான் பாருங்கள், 47வது வசனம். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, என்னுடைய குமாரன் மிகவும் கஷ்டப்படுகின்றான். பிள்ளைங்க கஷ்டப்படும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, அந்த தாய் தகப்பனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். தன் பிள்ளைகள் எவ்வளவு வேதனையில் இருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருக்கின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உங்கள் பிள்ளை நிமித்தம் நீங்கள் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகின்றேன், இதுவரைக்கும் நீங்கள் மத்தியான ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கலாம். அந்த மத்தியான ஜெபத்தை நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கட்டும். மத்தியான வேளையில் ஆண்டவராகிய கர்த்தர் அந்தி சந்தி மத்தியான வேளையில் நம்முடைய
தேவனுடைய சத்தத்தை அவர் எதிர்பார்க்கின்றார். ஜெப சத்தத்தை தேவன் எதிர்பார்க்கின்றார். இந்த இடத்துல அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது 49வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கின்றான். எனக்கு அருமையானவர்கள், இது எல்லாம் ஜெபத்தை குறிக்கின்றது. இயேசுவோடு கூட பேசக்கூடியது எல்லாம் ஜெபத்தை குறிக்கின்றது. அவரிடத்தில் பேசுகின்றான். ஆண்டவரே, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான், தயவு செஞ்சு நீங்க வாங்க, அவன் மரித்து போய் விடுவான் போல் இருக்கின்றதை, தயவு செய்து நீர் வாரும் என்று சொல்லி கெஞ்சி நிற்கின்றான். மத்தியான வேளை. எனக்கு அருமையானவர்கள், இது எல்லாம் மத்தியான வேளை என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். என்ன நடக்கின்றது என்று பாருங்கள். ஆண்டவர் மத்தியான வேளையில் யாரெல்லாம் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்களோ, ஆங்கில வேதாகமத்தில் அழுது கதறுகிறார்களோ என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கர்த்தரை நோக்கி அழுது கதறுகிறார்களோ அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பதில் தருவது நிச்சயம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்தில் என்ன செய்கின்றார் என்று பாருங்கள். அவனை நோக்கி என்ன சொல்லுகின்றார்? யோவான் 4:50 வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நீ போகலாம் என்று சொன்னார். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவன் நடந்து போக தொடங்குகின்றான். தன்னுடைய ஊருக்கு அவன் புறப்பட்டு போக தொடங்குகின்றான். வாசியுங்கள். அவன் அப்படி போகக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, அவனுடைய மகன் சுகமான உடனே அங்கிருந்து அவனுடைய ஊழியக்காரர்கள் புறப்பட்டு இவனிடத்தில் வருகிறார்கள். இந்த செய்தியை அறிவிப்பதற்காக அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். உடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்த உடனே, வாசியுங்கள் தொடர்ந்து, அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். கருமையானவர்களே, இதில் முக்கியமான பகுதி என்னவென்றால், உங்க மகன் சுகமாயிட்டான்னு சொன்னா கூட அவன் கேட்கக்கூடிய அந்த வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த மணி நேரத்தில் என்னுடைய குமாரன் சுகமானான்? அது எந்த நேரம்? எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைக்கென்று ஒரு நாள் மாத்திரமல்ல, ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தர். அந்த நேரத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தர். உங்களிடத்தில் இந்த நாளில் அவர் எதிர்பார்க்கக்கூடியது, உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கின்றீர்களா? இது நாள் வரைக்கும் மத்தியானம் ஜெபிக்காதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், குறிப்பிட்ட நேரம் மத்தியானம் ஜெபிப்பேன் என்று ஒரு தீர்மானம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் உம்முடக்கென்று நான் நேரத்தை கொடுக்கின்றேன், என் சத்தத்தை நீர் மத்தியானம் கேட்பீர் என்கின்ற ஒரு தீர்மானம் எடுங்கள். எனக்கு அருமையானவர்களை, எந்த மணி நேரத்தில் குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். வாசியுங்கள். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். பாருங்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் விட்டது என்று சொன்னால், இந்த 7ல இருந்து நேர ஆப்போசிட் நீங்க பார்த்தீங்கன்னா 1 மணி மதியம். எனக்கு அருமையானவர்களே, 7ஆம் மணி நேரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதே, இதுக்கு நேர் ஆப்போசிட்ல நீங்க பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணி. மத்தியானம் 1 மணிக்கு நான் அப்பொழுது தான் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முறையிட்டு கொண்டிருந்தேன். இந்த மத்தியான வேளையில் நான் முறையிட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது தான் எனக்கு அவர் பதில் கொடுத்தார். மத்தியானம் 1 மணிக்கு சரியாக அவர் எனக்கு பதில் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். என் தேவனாகிய கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றதே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நீங்கள் மகிமையான காரியத்தை நீங்க பார்ப்பீங்க. அவன் தகப்பனுக்கு அந்த 1 மணி வரும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு நாளும் அந்த 1 மணி வரக்கூடிய நேரத்தில், என் தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்தாரே, அன்றைக்கு இந்த 1 மணிக்கு நான் கதறினேன். இன்றைக்கு நான் சொல்லுகின்றேன், நீ இந்த மத்தியான வேளையில் கர்த்தரை நோக்கி முறையிடுவாய் என்றால், இதே மத்தியான நேரத்தில் நீ மகிழ்ந்திருக்கும்படிக்கு, எந்த காரியத்தின் நிமித்தம் நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த காரியத்தில் நீ மகிழ்ந்திருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்வார். 2-3 நாட்களுக்கு முன்பதாக எனக்கு அருமையானவர்களே, அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த இடத்தில்
அவன் தன் குமாரனுக்காக ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் கெஞ்சி கொண்டிருந்தான் மத்தியானம். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அதே நாளில் அவன் மகன் பிழைத்திருக்கிறான், வியாதியிலிருந்து சுகமாயிருக்கிறான், மரண அவஸ்தையிலிருந்து அவன் சுகமாகி விட்டான் என்கின்ற செய்தியை கேட்டவுடனே அவன் இருதயம் மகிழ்ந்திருக்கும்படிக்கு செய்தார். மத்தியான வேளையிலும் எனக்கு அருமையானவர்களே, அதுவும் நமக்கு ஜெபிக்கக்கூடிய நேரம்தான் என்று ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகின்றார். காலை மாத்திரம் ஜெபிக்கக்கூடிய நேரம் அல்ல, மாலை மாத்திரம் ஜெபிக்கக்கூடிய நேரம் அல்ல, மதிய நேரமும் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரம்தான். அந்த நேரத்தில் மத்தியான வேளையில் உங்களுடைய ஜெப சத்தத்தை நான் கேட்க முடியவில்லையே, காலையிலே உங்கள் சத்தத்தை கேட்கிறேன், இரவில் உங்கள் சத்தத்தை கேட்கிறேன், மதியம் உங்கள் சத்தத்தை கேட்க முடியவில்லை என்று உங்கள் சத்தத்துக்காக இயங்கக்கூடிய தேவனுடைய ஏக்கம் உங்களுக்கு புரிகின்றதா? இன்றைக்கு சொல்லுகின்றார் ஆண்டவராகிய கர்த்தர், இந்த மத்தியான வேளையிலும் நீ எனக்கென்று என் நேரத்தை நீ கொடுத்து என்னை தேடுவாய் என்றார், நான் அந்த நாளில் உனக்கு மகிமையான காரியத்தை செய்வேன். இன்றைக்கு மத்தியான வேளையில் நீ கதறிக்கொண்டிருப்பாய் என்றார். இந்த மனுஷன் அந்த 1 மணி வரும் பொழுதெல்லாம், அதன் பின்பதாக எப்பொழுதெல்லாம் மத்தியானம் 1 மணி வரும், ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் எனக்கு மகிமையான காரியத்தை செய்தீரே என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை நோக்கி, ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி அவன் நோக்கி பார்க்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் அவன் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்தார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், ஆண்டவரே அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்பார். மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரை, மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரை இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று என்று எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அந்த மணி நேரத்தில் அவர் ஒரு மகிமையான காரியத்தை, உலகத்திலே நடந்திராத ஒரு காரியம், சூரியன் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகின்றது என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஜெபிக்கக்கூடிய அந்த நேரமும் மத்தியான வேளைதான். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றார், மத்தியான வேளையில் நான் உன் சத்தத்தை, ஜெப சத்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என் மகனே மகளே. அந்த நாளில் கண்ணீரோடு கவலையோடு கூட நீ நடந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அந்த மத்தியான வேளையில் நீ வேதனையோடு இருக்கக்கூடிய நீ என் சமூகத்தில் வந்து ஒரே ஒரு நிமிஷம் என்னை நோக்கி பார்ப்பாயா? ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அமருவீர்கள் என்றால் எனக்கு அருமையானவர்களே, மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாள் செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இயேசுவானவர் ஒரு சம்பவத்தில், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தில், மத்தியான நேரத்தில் ஒரு சம்பவம் நிகழ்கின்றது பாருங்கள். யோவான் 4வது அதிகாரம், யோவான் 4வது அதிகாரம் 5வது 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். கருமையானவர்களே, இயேசுவானவர் ஒரு கிணற்றின் அருகே அவர் நடந்து வந்ததுனால அவர் அந்த இடத்துல உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. கருமையானவர்களை பாருங்க, அந்த வேளை 6ஆம் மணி வேளையாக இருந்தா மத்தியானம் 12 மணி. அந்த இடத்துல 12 மணிக்கு மத்தியானம் வந்து உட்காரார். நல்ல வெயில். எனக்கு அருமையானவர்களே, மத்தியானம் 12 மணிக்கு வந்து உட்கார்கின்றார். அப்பொழுது ஒரு ஸ்திரீ வர்றா பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, இயேசுவானவரோடு கூட அவளுடைய ஜெப சத்தத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகின்றார். ஆகவே அவளோடு கூட அவர் பேச தொடங்குகின்றார். அவளிடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் தாகத்துக்கு தா என்று கேட்ட உடனே அதன் பின்பதாக ஆண்டவராகிய கர்த்தரோடு கூட பேச தொடங்குகின்றார். 1 நிமிஷம் 2 நிமிஷம் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவற்றை பேச தொடங்கினவ அடுத்தது அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நேரம் போனதே தெரியவில்லை. எனக்கு அருமையானவர்களே, முதலாவது உங்களுக்கு அது பேசக்கூடியது மத்தியானம், ஜெபிக்கக்கூடியது கஷ்டமாக தெரியும். எனக்கு அருமையானவர்களே, காலையிலே ஜெபிக்கக்கூடியது பழக்கம் இருக்கிறபடியினால் அதிக நேரம் ஜெபிப்பீங்க. இரவில் நீங்கள் அதிக நேரம் ஜெபிக்கக்கூடிய பழக்கம். ஆனால் மத்தியானம் அந்த பழக்கம் இருக்காதபடியினால் உங்களால் அதிக நேரம் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. ஆனால் மதியம் அந்த நேரத்தை நீங்க கொடுத்து பாருங்கள். இந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவருக்கு கொடுத்த நேரத்தில்
தேவனாகிய கர்த்தர் செய்த மகிமையான காரியத்தை, எனக்கு அருமையானவர்களை நீங்கள் பாருங்கள். தேவன் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் பாருங்கள். ஆண்டவர்கிட்ட பேச தொடங்குகிறார். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் அவள் பேசுவதும் ஆண்டவர் அவளோடு கூட பேசக்கூடியதும் மாறி மாறி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய காரியம். ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகின்றார், குடும்ப காரியத்தை குறித்து பேசுகின்றார். அவளுடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் முழுவதுமாக மாற்றி அவளை தேவனாகிய கர்த்தர் ஒரு புது மனுஷியாக ஊருக்குள்ளாக அனுப்புகின்றார். அவள் வார்த்தையை கேட்டு ஊரே இயேசுவானவரிடத்தில் திரும்பி வருகிறது என்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் செய்த மகிமையான காரியத்தை பாருங்கள். மத்தியான வேளை, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசின காரியம், வேத வசனத்தின் மூலம் உங்களோடு கூட அவர் இடைப்பட்டாரே. மத்தியான வேளையிலும் உன் சத்தம், ஜெப சத்தத்தை நான் கேட்க விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் அநேகர் இந்த மத்தியான ஜெப வேளையை தவிர்த்து விடுகின்றோம். தலை சாய்க்கக்கூடிய அந்த நேரத்தை கொஞ்ச நேரம் தேவனாகிய கர்த்தருக்கு என்று கொடுத்து பாருங்கள். வேதனையோடு கூட தானே நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் தானே நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். காலையிலே ஜெபிக்கிறீர்கள், மாலையிலே ஜெபிக்கிறீர்கள், இரவிலே ஜெபிக்கிறீர்கள். ஆனால் மத்தியான வேளையிலே நீங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தை தவிர்த்து விடுகின்றீர்களே. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த மத்தியான வேளையிலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப சத்தத்தை அவர் எதிர்பார்க்கின்றார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உள்ள மகிழ்கின்றார். என் பிள்ளை, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் முறையிடக்கூடிய என் பிள்ளைக்கு நான் ஒரு மகிமையான காரியத்தை செய்யட்டும் என்று செய்வார். இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். இந்த நாளில நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த தீர்மானம், நாளை மதியத்திலிருந்து ஜெபிக்க தொடங்குங்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்கள் செய்தியை கேட்கக்கூடிய நீங்கள் இந்த மாலையில செய்தியை கேட்கிறீர்கள். நாளையிலிருந்து நீங்கள் மதியம் உங்கள் ஜெபத்தை தொடங்குங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். பிள்ளைக்காக மன்றாடி கொண்டிருக்கிற என் அன்பு பெற்றோர்களே, தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். மத்தியான வேளையிலும் உங்களுடைய ஜெப சத்தத்தை அவர் கேட்கட்டும். ஆண்டவர் அதிசயத்தை செய்யும்படிக்கு காத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் இந்த மத்தியான வேளையிலும் எங்களுடைய ஜெப சத்தத்தை நீர் எதிர்பார்க்கின்றீர் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மத்தியான வேளைக்கு ஜெபத்துக்கென்று தங்களை அர்ப்பணித்து இந்த மத்தியான வேளையை ஆண்டவருடைய சமூகத்தில் அமரும் பொழுது தேவனாகிய கர்த்தரோடு கூட ஆண்டவரே சில மணித்துளிகளும் உடைய பாதத்தில் அமருவது தொடர்ந்தது மணி நேரமாக மாறட்டும். மகிமையான காரியத்தை பிள்ளைகள் நீர் மத்தியானம் செய்யக்கூடியதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த அதிசயத்தை செய்தவர்கள் இருதயத்தை மகிழ பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.